நீரோட்டத்தோடு ஒரு வெள்ளோட்டம், அந்த வெள்ளோட்டத்தோடு ஒரு பக்தியோட்டம். இங்கே பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த நீரோட்டத்தின் நடுவிலே வெள்ளோட்டத்தின் நடுவிலே பக்தியோட்டமாகிய வராகியம்மா பற்றி பேச போகிறோம். அதான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நம்மளோட யூடியூப்பில் நிறைய கேள்விகள் வருகின்றன. எத்தனையோ பேர் அம்மா யூடியூப்பில் பல பேர் வராகி அம்மாவை வீட்டில் வச்சுக்காதீங்க, உக்கர காளி வராகி அம்மாவை கும்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வராகி அம்மா உக்கர தெய்வமா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். பசுமையான இந்த நீர்ப்பரப்பு, பசுமையான இந்த வனம், பசுமையான இந்த பூமியை வராக அவதாரத்தில் வராகமூர்த்திக்கு துணையாக நின்று அந்த பூமியை மீட்டெடுத்த வராகி அம்மா எப்படி நம்மளுடைய பசுமை தாய் எப்படி மயான காளியாக முடியும்? மயானம் என்பது என்ன? எல்லோரும் இறந்த பின் சாம்பலாகின்ற ஒரு நிலப்பரப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது அப்பேற்பட்ட பூமி தாய் வராகி அம்மாவை எப்படி மயானத்தில் இருக்கின்ற ஒரு அம்மையோட காளியாக நம்ம எப்படி உருவாக்க முடியும்? அதாவது எப்போது எப்படியாக மாறுகிறோம்ன்றது தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சோட்டானைக்கரையில் இருக்கோம். அந்த சோட்டானைக்கரை பூஜையை முடிச்சுட்டு தான் வரும். அந்த சோட்டானைக்கரையில் என்ன அம்மன் எப்படி இருக்காங்க? ஆதி பராசக்தியானவள் முப்பெரும் தொழிலிலே ஈடுபடுகின்றாள். அப்பொழுது அந்த சோட்டானைக்கரையிலே காலையிலே சரஸ்வதியாகவும் பகலிலே லக்ஷ்மியாகவும் இரவிலே சக்தியாகவும் இருந்து அதற்கு பின்புறம் அந்த வராகி அம்மா மன்னிக்கும் எப்போதும் நினைப்பேன் வராகியாக நினைப்பதன் காரணமாக இந்த ஆதிபராசக்தி காலையில் சரஸ்வதியாக பகலிலே லக்ஷ்மியாக இரவிலே சக்தியாக இருந்து இரவு நேரத்திலே 9 மணி 10 மணிக்கு மேலே பத்ரகாளியாக மாறுகின்றாள். அந்த பத்ரகாளி ஸ்வரூபம் எதற்காக? காலையில் சரஸ்வதியாக காட்சியளித்து மூகாம்பிகைக்கு பின்னர் 8 மணிக்கு மேலே கொல்லூர் மூகாம்பியாக மாறுகின்றாள், அம்பாளாக மாறுகின்றாள். மதியான நேரத்திலே லக்ஷ்மி நாராயணியாக கருதுகின்றாள், செல்வ ஒழிப்பவளாக இருக்கின்றார். சாயங்கால நேரத்தில் சக்தியினுடைய அம்சமாக காட்சியளிக்கின்றார். இப்பேற்பட்ட நிலையில் உள்ள அந்த ஆதிபராசக்தி அம்சமாக இருக்கிறவள் இரவிலே பத்ரகாளியாக ஏன் மாறுகிறார்? அந்த சோட்டானைக்கரை பகவதி அம்மனை நோக்கி பல பேர் வருகிறார்கள். எத்தனையோ படித்த மேதைகள், எத்தனையோ உயர்நிலையில் உள்ள அதிகாரிகள், அவர்களெல்லாம் பேயாலும் பிசாசுகளாலும் பூத பிரேத பிசாசுகளாலும் பீடித்து தன்னிலை மறந்து தான் பெண்மை என்பதை மறந்து ஓடுகிறார்கள். தீய சக்தியின் அதிர்வர்கள் உச்சத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு மானிட பிறவி அதிசய பிறவி மானிடத்துக்கும் தெய்வத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் காரணமாக தான் 10 அவதாரங்களை விஷ்ணு அவதாரங்களாக இருக்கட்டும், பல அவதாரங்களில் பார்த்தால் தெய்வங்களே மனித ரூபத்தில் தான் பிறப்பி எடுத்து நம்ம மானிடங்களுக்கு பல உன்னத தத்துவங்களை அளித்துள்ளன. அந்த வகையில் நான் பார்க்கின்ற பொழுது அந்த மானுடத்தின் தத்துவத்தையே பல அவதாரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தன்மையுள்ள மானுடத்தை ஒரு பேய் பிசாசு பூத கணங்கள் ஆட்டி படைக்கின்ற போது அந்த சக்தியானவள் பராசக்தியானவள் எப்படி இருப்பாள்? பத்ரகாளியாக தான் வருவாள். நம்மிடம் உள்ள இருக்கின்ற தீமைகளை அழிப்பதற்கு எப்படி பராசக்தி அன்னை இந்த சோட்டானைக்கரையில் இரவு நேரத்தில் பத்ரகாளியாக மாறி எத்தனை தீய சக்திகள் அழிக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் எத்தனை பேய் பிடிச்சவங்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தன்னை மறந்து ஓடுகின்ற ஓட்டம், இந்த மாதிரி ஓடுகின்ற ஓட்டம் உள்ளவர் கோயிலிலேயே இப்படி பிடிச்சு பேயாக அலையும் போது நிஜ வாழ்க்கையிலே அவர்கள் குடும்பத்துடன் வாழும்போது அப்படி பேய் பிடித்தால் அந்த குடும்பத்தோட நிலை என்னவாகும்? அந்த நேரத்திலே பராசக்தி என்னை எப்படி பத்ரகாளியாக மாறுகிறாளோ, அந்த பராசக்தி என்னை பத்ரகாளியாக மாறி எப்படி தீமை அழிக்கிறாரோ, அதே போல தான் வராகி அன்னை நம்மை நம்புகின்ற பக்தர்கள் வருகிறார்கள். பக்தர்கள் நம்மை நம்பி வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை கருதி பூமி தேவியாக லக்ஷ்மி சொரூபினியாக இருக்கிறார்கள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் தான் இந்த பூமியிலே மிகவும் பிரதானமானது. பதவி இருந்தால்தான் பொருள் கிடைக்கும், பதவி இருந்தால்தான் பணம் கிடைக்கும். பணம், பதவி, புகழ், பெருமையை தேடி வருவதாக 8 லக்ஷ்மிகளாக இருக்கின்றவள் தான் வராகி அம்மா. அதே நேரத்தில் அதே அம்மா அவர் பக்தர்களுக்கு ஒரு தீமை பீடிக்கின்ற காலகட்டத்தில் மயான காளியாக மாறினால் என்ன தவறு? பத்திரகாளியாக மாறினால் என்ன தவறு? இங்கே காசியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பைரவரும் பைரவியாக இருக்கின்ற உன்மத்த பைரவியாக இருக்கின்ற வராகி அம்மா தான் காசியை காவல் புரிகின்றார்கள்.
இரவு நேரத்தில் இந்த பூமியை காக்கும் தொழிலாக இருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் இப்போ நான் ஒரு மானிடர், நான் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கேன். அப்போ எனக்கு இரவு நேரத்தில் ஒரு டியூட்டி போடுறாங்க. அப்போ இரவு நேரத்தில் நான் டியூட்டி போடுறதுனால இரவு நேரத்தில் நான் வந்து பேயாயிட வருமானே? கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற ஒரு தீமை அழிவதற்கு நான் காலியாக மாறுகின்ற நேரத்தில் தீமையை அழிப்பதற்காகவும் நம்மளை காப்பதற்காகவும் தான் வராகி அம்மா இரவு நேரத்தில் சுற்றுகிறார்கள். இரவு நேரத்தில் அம்மா வலிமையுடன் இருப்பதன் காரணமாக அந்த அம்மா மயான காளியாக மாறிவிட முடியாது. மானுட ஜென்மங்களை, மானிடத்தை தொடர்ந்திருக்கின்ற தீமைகளை ஓட விரட்டி அடிப்பதற்காகத்தான் வராகி அம்மா கையில் சாட்டை எடுத்து கொண்டு தெரிகின்றார். இதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீமை அழிப்பதற்கு வராகி அம்மா எருமை வாகனத்தில் கூட வருவதாக சொல்லப்படுகின்றது. என்னுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அந்த எருமை வாகனத்தில் அம்மா வருவதற்கான சிறப்புகள் சொல்ல முடியும். பலரும் இதை சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்ஸில் பதிவிட்டிருக்காங்க பாருங்கள். கனவில் கூட அவங்க வீட்டில் அதீத தீய சக்தி இருக்கும்போது அம்மா என் வீட்டில் எருமை வாகனத்தில் அம்மா வந்தார்களே என்று சொல்லியிருக்காங்க. அப்போது தீமையை அழிப்பதற்கு, நம்மை காப்பதற்காக வருகின்ற வலிமையுடைய வேல் வராகி அம்மா. இரவு நேரத்தில் அம்மாவுக்கு பலம் அதிகம். அம்மாவுக்கு பலம் அதிகதற்கு காரணமாக இரவு நேரத்தில் நம்மளுடைய தீமையானது, கெட்ட சக்திகள் நம்மை விரைவில் அண்டும் என்பதற்காக, நம்மை காப்பதற்காக, எப்படி அரக்கனிடமிருந்து பூமியை மீட்டெடுத்து வராக அவதாரத்தில் விஷ்ணு பகவானிடம் வராகி அம்மா கொடுத்தார்களோ அதே போல் இரவு நேரத்தில் அம்மா நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகள் அழிப்பவளாக இருக்கின்றாள். அதால் தீமை உள்ளவர்களுக்கு தான் அவள் மயான காளி, தீமை செய்பவர்களுக்கு தான் மகான்காரி. பூத பேத பிசாசுகள், ஏவல் பில்லி சூன்ய மந்திரம் தந்திரம் மாந்திரிகவாதிகளுக்கு தான் அவள் மயான காளி. நம்மை போன்ற மானுட ஜென்மங்களுக்கு பக்தியுடன் பூஜை செய்யும் பக்தர்களுக்கு வராகி அம்மா என்றும் லக்ஷ்மியின் சொரூபமாக இருக்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மாநிலங்கள் வறுமை இருக்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தேன், கொரோனா காலத்தில் பிஸ்னஸே இல்லாமல் முடங்கி போன மாதிரி இருக்குது கேரளாவில் பல பகுதிகள். இந்த நேரத்தில் நம்மளுடைய சகல லக்ஷ்மியும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டுக்கக்கூடிய சக்தியாக திகழ்பவர்கள் யார் என்று சொன்னால் வராகி அம்மா. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பராசக்தியாகவும் பக்தைகளுக்கு ஒரு புறக்கின்ற பரதேவதையாகவும் பாக்கியலட்சுமியாகவும் வருகின்றவள் வராகி அம்மா. அந்த வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்கள். உங்களுக்கு அம்பிகை சொரூபிணியாக இருந்து உங்களை காத்து நிற்பாள். யூடியூபில் வருகின்ற அந்த வேண்டாத ஒரு நம்பாதீர்கள். என்னை தொடர்ந்து வாருங்கள், என்னை தொடர்ந்து பதிவுகளை காணுங்கள், வராகி அம்மாவை கும்பிடுங்கள். வராகி அம்மா உங்களுடைய ஒவ்வொரு வீட்டில் இல்லத்திலும் எப்படி வருவார் என்ற காட்சி அமைப்பதற்கான பல பதிவுகள் இருக்கின்றன. வண்டு ரூபத்தில் வராகி அம்மா வருகிறார்கள், விளக்கிலே பல ரூபத்தில் வராகி அம்மா வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற எந்த நேரத்திலும் வராகி அம்மா ஒவ்வொருத்தரும் பதிவு போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இனி வருங்காலத்தில் உலகத்தில் உள்ள பல மூலைகளில் உள்ள பக்தைகளுக்கெல்லாம் வராகி அம்மா எப்படி காட்சியளிக்கின்றார் என்ற பதிவுகளை எல்லாம் உங்களுக்கு காட்டுகின்றேன். சாதாரண மக்களிடத்து நம்பி தன்னை மறந்து, தன்னை இழந்து, தன்னுடைய நிலையை தாழ்ந்து விடுகின்ற நிலையிலே கூட தாங்கி தாங்கி பிடிக்கின்ற தன்மையுடைய தெய்வமாகத்தான் வராகி அம்மா இருக்கின்றார்கள். நம்பி கும்பிடுங்கள். வராகி அம்மா பக்தர்களுக்கு பாக்கியத்தை தருகின்ற வராகி அம்மனாக தான் காட்சியளிப்பாளே தவிர உங்களுக்கு பல நிலைகளை, இன்னல்களை தருகின்ற மயான காளி இல்லை. பலர் சொல்வதை நம்பாதீர்கள். வராகி அம்மாவை கும்பிட வேண்டாம், வீட்டிற்குள் வைத்து பூஜை செய்ய வேண்டாம் என்ற புரட்டு கதைகள் நம்பினார்கள். என்னுடைய இல்லத்திலே வராகி அம்மா எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் காட்சியளிக்கின்றார்கள். அதுவும் பிரத்யட்ச தெய்வமாக உலகில் உள்ள பல மக்களுக்கு அவர்கள் வராகி அம்மா காட்சியளிக்கின்ற தன்மையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றேன். பாருங்கள். பக்தியுடன் வராகி அம்மாவை பூஜிப்போம். வேண்டான சில தகவல்களை நம்பி மயங்க வேண்டாம், மதிமாற வேண்டாம். மதியால் வெல்லலாம், விதியால் வெல்லலாம் என்ற அடிப்படையிலே வராகி அம்மா இருந்தால் வலிமையுடன் பல நிலைகளும் நாம் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு, பக்தியின் காரணமாக, பக்தியின் பொருட்டு பக்தைகளுக்கு கூப்பிட்ட நேரத்தை அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே வராகி அம்மாவுடைய பல பதிவுகள் பார்க்கலாம், கமெண்ட்ஸாக பார்க்கலாம். வராகி அம்மன் யாருன்னு தெரிவதற்கு முன்பாகவே வராகி அம்மா அவர்கள் வீட்டில் வந்து அவர்கள் காக்கின்ற தெய்வமாக, புறக்கின்ற தெய்வமாக, அதீத சக்தி, அநாத சக்தி, அவர்கள் எந்த விதத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரும்
சக்தி படைத்தவளாக வராகி அம்மா வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகிலே பல நாடுகளில் இருக்கின்ற பக்தைகள் தான் தன்னுடைய பதிவுகளை போட்டு கொண்டு வருகிறார்கள். இனி வரும் முக்காலத்து அது போன்ற தெய்வீக பதிவுகள் தொடரும். இதற்கு ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரிசூலம் டிவி என்ற ஒரு சேனல் இருக்குது, பக்தி மனம் கமிழ்கின்ற அந்த சேனலையும் பாருங்கள். பக்தியுடன் வராகி அம்மா கும்பிடுங்கள். அவர்கள் பரவசத்துடன் ஓடி வந்து உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் அளிப்பாள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்ம வினைப்பட ஜோதிடர் பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன், ஒளிப்பதிவு இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடன் இங்கே நாம் கேரளாவிலே தெய்வீக பூமியிலே பயணித்து கொண்டே நீர் பயணத்துடன் பக்தி பயணத்துடன் இனி சங்கமிக்கப் போகின்றோம். தொடர்ந்து வாருங்கள். ஓம் சக்தி, ஜெய் வராகி.